ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் காலையில் பஸ் ஏறி உட்காந்துருந்தேன். நான் எப்போயுமே ஜன்னலோட சீட்டில் தான் உட்காந்துருப்பேன். அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து என் பக்கத்தில் உட்காந்துச்சு. அது பார்த்தா கேமரா ஃபோனை ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சோ. டக்குன்னு நான் பஸ்ஸை விட்டு இறங்கி கீழே குதிச்சிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கும். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில, நான் சொல்கிறேன். கேரளாவில் பார்த்தீங்கன்னா தீபக்னு ஒருத்தவர் இருப்பார். அது ஒரு பொண்ணு ரீல்ஸில் ரீச் வாங்கணுன்றதுக்காண்டி அவர் மேலே குற்றப்பழி போட்டு அவர் மேலே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க வீட்டில் போய் பார்த்துருக்காரு. அவங்க அம்மா அப்பா யாருமே அவர் கூட பேசலை. எல்லோரும் வந்து அவரை சந்தேகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவருக்கு பிடிக்காமல் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். தீபக் அப்படின்றவர். இந்த மாதிரி சில பெண்களும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் அந்த பொண்ணு மேலே கேஸ் கொடுத்து அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போலீஸ்காரங்க போயிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தா இப்போ ஓடி போயிடுச்சா எங்கேயோ. சரி, ஓகே கைஸ், இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுற பெண்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க. ஏன் ப்ரோ அந்த பொண்ணு செஞ்சால் அந்த பொண்ணு மேலே மட்டும் பழி இல்லாத மாதிரி எல்லார் மேலேயும் தப்பு இருக்க மாதிரி ஏன் ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் கேர்ள்ஸ் அப்படி நினைக்கிறது இல்லை. ஒரு பையன் தப்பாக சொல்லிட்டானா, ஆனால் எல்லா பையன் மேலேயும் தான் பழியை போடுறாங்க. அதுக்காக தான் நானும் அப்படி சொல்லியிருந்தேன். நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுங்க கைஸ். ஓகே, பாய்.